என்ன சொல்றீங்க? பக்கத்தூர் ஒரு விசேஷம், காது குத்து விசேஷம். பொய் எழுத போயிருந்தானா இருந்த மண்டக்கறியை பூரா அள்ளி ஏதுல வச்சுட்டாரு, இலையில அள்ளி வச்சுட்டாரு. எல்லாத்தையும் தின்னு விட்டு மொய்யை செஞ்சு விட்டு ராத்திரி 11 மணி இருக்கும். தென்கரை பஸ் ஸ்டாண்டில் பஸ் வரும் நிற்கிறேன். பஸ் வரல. பஸ்ஸுக்கு பதில் எனக்கு குசு வந்தது மிச்சம். ஒரு மாதிரி வகுத்த கலக்குது. சரி சுற்றி பார்ப்போம், ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போன்னு பார்க்குறேன். கக்கு சுக்குச்சு கிடையாது. மொரட்டு கருவத்தூர், அதுக்கு பக்கத்தில் ஏந்தூரை இறக்கி வச்சு சுகப்பிரசவமா எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு கால்களும் சொல்லி பக்கத்தில் வைக்கிறேன். தண்ணி மாதிரி தெரியுது. சரி தண்ணி தானே அப்படின்னு நினைச்சு உட்காந்து சலுப்புன்னு அடிக்கிறேன். தண்ணி கிடையாது. இருந்த சேருஞ்சகத்தி ஒட்டினதே மிச்சம். சரி பக்கத்தில் நாய் நிற்குவான்னு பார்க்குறேன். நாயை காண. நாய்க்கு பதிலாக பாருங்க தாளை போடுற தாளக்காரர் தான் நிற்கிறார். அவர் சொல்லுவார், கல்லு கரெக்டருக்கு எடுத்து தொடத்தான. அவர் சொன்ன வாய் முகூர்த்தம் என்னமோ கிரனட் கல்லாம்ல சப்பட்டை கல்லு ஒண்ணு பளிச்சுன்னு தெரியுது. யாடேங்க அப்பா நல்லா பேசுறடி, பரவாயில்ல. கல்லு தானே எடுத்து தொலைக்கிறேன். என் குண்டி இழிச்சு ரத்தமா அவர் குண்டி. ஆமா, அது ஏன்னா கல்லு கிடையாது. எந்த குடியார முடிய குடிச்சிட்டு பீர்பாட்டில் உடச்சி வச்சிருக்கேன். இருட்டில் அது தெரியாம எடுத்துக்கிட்டு தேய்ச்சி கிழிஞ்சதே மிச்சம். சரி பக்கத்துல ஏதாவது மரகிற இருக்கான்னு பார்த்தேன். பக்கத்துல பார்த்தா வாழைத்தோப்பு, முரட்டு தோப்பா இருக்கு. சரி வாழைப்பு தோப்பு இருக்கே, முரட்டு மரமா பிடிச்சி தேப்பம் சொல்லிட்டு பெரிய மரமா பிடிச்சி சைஸா தூக்கிக்கிட்டு பரட்டு பரட்டுன்னு தேய்க்கிறேன். உள்ளக்க இருந்து கிருட்டு கிருட்டு சத்தம் கேட்குது. எவனை சேஞ்ச் பண்ணிட்டு பிளேட அதே சொல்லி வச்சிருக்கேன். 2 குண்டியா இருந்தது 4 குண்டியா மாறி. வைத்தியம் பார்க்க போலாம் சொல்லி வைத்தியத்தை போறேன். வைத்தியத்தை போனா அவர் ஈன போற பசுவ மாலாட்ட குனிய வச்சுக்கிட்டு தாத்தா கண்ணாடி போட்டுக்கிட்டு காண்ட வழக்க பொறுத்துக்கிட்டு ஜெய்சா கடையை பார்க்கிறாரு. கடையை பார்த்தா உள்ள பீங்கா இருக்கு, பிளேட் இருக்குனாரு. எப்படியாவது எடுத்துருங்க அப்படின்னு. அவருக்கு இந்த நன்றி இருக்கும். கத்திதான் சைஸா அப்படி திட்டிக்கிட்டு ஒரு கையில காண்டா வழக்க பிடிச்சிக்கிட்டு ஆபரேஷன் பண்ற தாத்தா வர்றாரா. நான் ஒரு லூசி சிரிக்கி குனிஞ்ச வாக்குல இருக்கிறேன்னா கத்திய வைக்க போற நேரம் சும்மா இருக்க கூடாது. நான் கத்திய வைக்க போற நேரம் பொருட்கள் குசுவ போட விளக்கு அணைஞ்சிருச்சு. விளக்கு அணைஞ்ச உடனே அந்த ஆழ்வாருக்கு கண்ணு தெரியாம பீங்க இருந்த இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல குத்தி கிழிச்சிட்டு அந்த ஏதாவது மருந்து கொடுங்கயான்னு கேட்டு சொக்கன் விளாசு மூக்கு பொடியை வாங்கி வை சரியா போகும். நான் 30 கிலோ வாங்கணும். ஆமா பற்ற பெருசுல இப்படியும் வச்சு பாக்குறேன் அப்படியும் வச்சு பாக்குறேன். எட்டல தாளம் போடுற கருப்புராசா அவரைத்தான் வைக்க சொல்லி 3 நாள் நல்லா வச்சாரு. 4ஆம் நாள் பாருங்க என்னமோ ஓல்டு பங்காள தேங்கப்பா இங்க அடிச்சா சபுத்தி வரைக்கும் அப்படி வீசுது. மானங்கட்ட சரக்குல ஒரு 3 நிமிஷம் முண்டைக்கு கூடிருச்சு. என்ன வேணும் தெரியுமா சண்டால, என்ன வேணும் தெரியுமா? மூக்குப்பொடி அள்ளி வைக்கிற போல மிளகாப்பொடி அள்ளி வச்சுட்டியா கனகனு காந்த ஆரம்பிச்சிருச்சு. ஆமா எரியுதுன்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டியில வாங்கி உட்காரலாம் பார்த்து இதுக்கு மேல நல்லா இருக்காது. எங்கிட்ட போய் கையில் இயல் போடும் சொல்லி போனா அங்க ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு காதலிக்கிறோம்னு சொன்னேன். எல்லாரும் காதலிக்கிறான்னு சொல்லி நானும் ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு காதலிச்சேன். காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு சொல்லி மாநகரி வழக்கில் கொண்டு வச்சு கையை விட்டுட்டு போயிட்டேன். வாழ்க்கையில கையை விட்டுட்டு போயிட்டேன். காதல் வரலாம், எந்த நேரத்தில் எப்படி வரும் தெரியுமா? காதல் என்பது எது வரைக்கும்? காதல் என்பது இளமையிலே காதல் வரும், எதுவரையிலும் கூட வரும். முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை கூட வரும் இருக்காங்க. காதலிக்கணும், கடைசி வரைக்கும் காதலிக்கணும். இவங்க அப்படியா காதல் காதல் சொல்றாங்க. காதலிச்சு வாழ்க்கையில கையை விட்டுட்டு போயிடாங்க. என்ன வள சொல்றீங்க? அவனை நினைச்சு நினைச்சு என் சேலையை பூரா நினைச்சு எங்க வீட்டை பத்தியெல்லாம். மனித வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? காற்று வையகமே இது பொய்யடா, வெறும் காற்றெடுத்த பையடா, நினைச்ச இடத்துல கைய வையடா, உனக்கு மரியாதை கெட்டு போகும். தொப்புன்னு உடச்சு கதை என்ன வேணா சொல்றீங்க. அவனை நினைச்சதுனால அப்படியே அந்த 2 வச்சு அரசு
மேலே கீழே பீச்சுமே ஹிந்தி பாட்டு வேணுமா உங்களுக்கு? நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவை சங்கத்தில் முகம் எடுத்து சங்கத்துல அங்கேதானே காலாண்டு கிடக்கு. தங்கத்தில் முகம் எடுத்து தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் தொடுத்து மங்கையின் மகளவோ இவன் மாலை நேரத்து நிலவோ குளத்துல தாமரப்பூ பூத்தது அந்த மல்லியாப்புல என் காதலை வெறுக்குது. அந்த நாள் முதலாய் என் காதல் கிடைக்கும். அது பொய்யா போகுமோ வினோதனி நம்ம உசுருள்ள வரைக்கும். அன்பு மீச கூட கையில ஆசை வச்சே மேலே யாரும் தானே இல்லாம எனக்கு ரெண்டி ஒத்தையில உண்மையில ஆசை வச்சே எதனி வெறுக்காதே. ஊருக்குள்ள எந்த பொண்ணையும் லவ் பண்ணி தொலைக்காதே. குளத்துல தாமரப்பூ பூத்தது அந்த குமரி புள்ள என் மனசே வெறுக்குது. குளத்துல தாமரப்பூ பூத்தது அந்த குமரி புள்ள என் மனசே வெறுக்குது. அந்த நாள் முதலாய் என் காதல் இருக்கும். அது பொய்யா போகுமோ நம்ம உசுருள்ள வரைக்கும். குளத்துல தாமரப்பூ பூத்தது சவத்தப்புள்ள என் மனசே இருக்குது. சப்பாத்தி காட்டுக்குள்ளே சந்தோஷமா பேசியதும் சப்பாத்தி காட்டுக்குள்ளே சந்தோஷமா பேசியதும் ஒன்னத்தான் சேருவேன். சாமி கோயில் இல்லை சத்தியமும் செஞ்சு குத்தி ரெண்டு பேரும் ஆடியது. தூண்டிப்பட்ட மீன போல தூண்டிப்பட்ட மீன போல துடிக்கிறது என் மனசு. அந்த மகன் நீ இருக்கு கலங்குறது என் மனசு. குளத்துல தாமரப்பூ பூத்தது அந்த குமர்ப்புள்ள என் மனசே வெறுக்குது. ஒத்தையடி பாதையிலே விரை கட்ட பூச்சி வீடு ஓடையில மீன் பிடிக்க தாவணிய நாம் பிடிக்க கிழக்கு மீன் குத்தி வச்சு கதறி அழுகிறான் கருவ நாட்ட போல. கருவ நாட்ட போல கருதடி என் மனசு. அத்தவகை நீ இருக்க என்று என் மனசு. ஊருக்கு பயந்த வாழ்க்கை வாழ வேணாமடி. ஊருக்கு பயந்த வாழ்க்கை வாழ வேணாமடி. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப வாழ்ந்து காட்டுவோம். அந்த நாள் முதலாய் என் காதல் இருக்கும். அது பொய்யா போகுமோ நம்ம உசுருள்ள வரைக்கும். குளத்துல தாமரப்பூ பூத்தது அந்த குமர்ப்புள்ள என் மனசே இருக்குது. அந்த நாள் முதலாய் என்
அப்ப நாங்க உள்ள போய் அதுக்கான வேலையை பார்க்கிறோம். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, புள்ளி விழும் இல்லையே நீ ஓய்வது சொல்ல மாட்டாயோ. ஒத்துக்கிளி அங்கிருக்கே, கோவை பழம் இங்கிருக்கே, கத்திவிடும் இல்லையே நீ ஓய்வது சொல்ல மாட்டாயோ. கத்திவிடும் இல்லையே சொல்ல மாட்டாயோ. கொத்தும் கிளி அங்கிருக்கே, கோவை பழம் இங்கிருக்கே, கத்திவிடும் இல்லையே நீ ஓய்வது சொல்ல மாட்டாயோ. இளவாளம் தந்தாக எழுமிட்டம் கொடியாக இருந்தவனை கை பிடித்து இரவெல்லாம் கண்டெடுத்து இல்லாதே ஆசையிலே மனசே ஆடவிட்டான். ஆடவிட்டு மச்சானே ஓடவிட்டு போனானே, ஓடமிட்டு போனானே. ஓடமிட்டு போனானே. ஊரங்கு தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காற்றே நான் ஓடி போய் சொல்லினேன். மின்னலாய் மகிழெடுத்தே மேகமாய் தலை முடித்தே பின்னலாய் தடை போட்டு என் மனசே எட போட்டு மீன் பிடிக்க வந்தவரே நான் பிடிக்க போனேன். மையெழுதும் கண்ணாலே இவள் பொய்யெழுதி போனாலே. ஆசைக்கு ஆசை வச்சு நானும் அப்புறம்தான் காதலிச்சேன். ஓசையிடும் பூங்காற்றே நான் ஓடி போய் சொல்லினேன். வாழை போ திரி எடுத்து வெண்ணையிலே நீ எடுத்து ஏழமன குடிசையிலே ஏற்றி வச்சே ஒரு விளக்கு, ஏற்றி வச்சே கைகளிலே என் மனசே என போட்டா. நெஞ்ச மட்டும் அங்கிருக்க, நான் மட்டும் இங்கிருக்க. நான் மட்டும் இங்கிருக்க. நான் மட்டும் இங்கிருக்க. தாமரை அவள் இருக்கு, இங்கு சூரிய நான் இருக்கு. சாட்சி சொல்ல சந்திரனே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயோ.
பார்த்தேன். அவர் வந்தார். அவங்க வந்தாங்களா பாத்தீங்களா? வள்ளியம்மா அடியே 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 இவளே ஹே சூப்பரா இருக்கு. ஆமா உனக்கும் சூப்பரா பெருசா வச்சுட்டு வா. என்னத்த வச்சுட்டு வர? இந்த மாதிரி பந்துங்க எனக்குலாம் டூப்ளிகேட் தானே. ஆனா நீ ரொம்ப அழகா இருக்க. சென்னை வந்து அவன் அம்மா கூடுமா? அம்மா கூப்பிடுவோம். அம்மா பெரிசா படைச்சவன் உடம்ப மட்டும் இவ்வளவு பெரிசா படைச்சிட்டு கற்பப்பைய சிறுசா படைச்சிட்டான். ரொம்ப வருத்தப்படுறேன். பெருசா படைச்சிருந்தா என்ன பண்ணுவேன்? அம்மா எல்லாத்தையும் ரெண்டு படைச்ச ஆண்டவன் கற்பப்பையும் 2 படைச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. 16 என்ன உனக்கு ரொம்ப 32 புள்ளிய பெத்தெடுத்து போடுவேன். உனக்கு ரொம்ப ஆசைதான். சரி அப்பா பாத்தியா? பாத்தியம்மா. அப்பா என்ன சொன்னாரு? வாழப்பாடி பறவை காணப்பாடி வரத்துல 1000 சோப்பு 1000 சோறு வைக்கணுமா? பறவை இருக்கணுமா? ஆமாமா. விரட்டக்கூடாது. ஆமா கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம விளையாடணும். ஆமா சரி நம்ம சேர்ந்துக்க கூடாம குடிக்கலாம். ஆமாமா. இந்த மாதிரி இடத்துல பார்த்ததே கிடையாது. ரொம்ப அருமையா இருக்குல்ல? ஆமாமா. அழகா இருக்குல்ல? எப்படி மயில்களும் குயில்களும் அருவிகளும் ஓடைகளும் ஆத்தாடி வாத்து குஞ்சு வாங்க தண்ணியில நீந்துது. இது வேற மாங்காய்லாம் இருக்கு இந்த மரத்துல. ஆமா இந்த மரத்துல ஏறோம். வனத்துல மாங்காய் இருக்கு. இந்த மரத்துல ஏறுறோம். இந்த மாங்காய் எல்லாம் நீ உனக்கு மரத்துல ஏற தெரியுமா? உனக்கு அப்படி ஏறுவேம்மா. எனக்கு தூர் எட்ட மாட்டேது. நீ குடிஞ்சு கட்டி நான் ஏறுறேன். இதெல்லாம் பேசாத நடக்கும்போது ஒழுக்கத்தோட மரத்துல சரி கொஞ்ச நேரம் ஆடிப்படை விளையாட்டு. ஆமா அதுக்கு பிறகு காவல பாப்போமா? எப்படி இருக்கு மனசுக்கு? சொல்லுங்க. மனசுக்கு எப்படி இருக்கு? என்னுடைய மனசு ஆனந்தமா இருக்குமா? எனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தோட நம்ம கொண்டாடணும். சொல்லுங்க. எப்படி கொண்டாடணும் தெரியுமா? எப்படி கொண்டாடணும்? வெளிமணிக்கு நல்ல நல்ல சந்தனத்தை தொட்டதுமே நெஞ்சுக்குள்ள தந்தனதான் வெள்ளி மணிக்கு நல்ல நல்ல சந்தனத்தான்
விரட்டுறது முக்கியம் இல்ல, பார்வையே சரி. ஆடி பாடி வரட்டும். இந்த பிள்ளையே ஒரு மாதிரி பாக்குறீங்க. ஆமாம்மா, உன் பார்வையே சரியில்லை பாத்து. ரொம்ப அழகா இருக்குமா. ஏய் வந்ததே சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா அவளுக்கு சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவன் வெகுளி. எங்க அம்மா மாதிரியே இருக்குமா. நீ சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்க போறான். ஆமா சொல்றது பூரா பொய்யே நம்பாத, எனக்கு தான் தெரியும். ஒன்னா நம்பர் மோசமான ஆளு. வந்ததுலேன்னு சொல்றேன். ஆமா சரி, இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஒழுக்கத்தோட இருக்கு. உள்ளே ஏம்மா நீ வந்த வேலையை முடிச்சிட்டீல? அம்மா ஏம்மா குழப்பா இன்னமும் தெரியல. சரி மேடையில சொல்லக்கூடாதா? இனிமே சொல்ல மாட்டேன். சரி அடியே பறவை வெட்டுவோமா? ஆடி பாடி வெட்டுவோமா? அப்படி பறவை வெட்டுற மாதிரியா வந்திருக்க நீ? ஆமா. அம்மா நீ செத்தன கொஞ்சம் என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? பறவை வரதுக்கு பத்தி அது சொல்லுங்க பத்தியா? இது ஒண்ணுக்கு தானே அவளுக்கு சொல்ல தெரியல, சேலை கூட சொல்ல தெரியல. சரி விடு, பறவை வெட்டுவோமா? ஆளலம் ஆளலம் ஆளோளம் சோ சோ. ஆடி பாடி வச்சுட்டு இருக்க அம்மா, அப்பா ஆடி பாடி வச்சுட்டு இருக்க. ஆனா தென்னமோ வர சொல்லி சரி சரி, நீங்க ஆடுங்கம்மா. என்ன வள்ளியம்மா ஆடு. யாராவது சொன்னாங்களா? நீ பாட்டுக்கு ஆட சொல்ற. ஐயா வள்ளி ஆடணும் சொல்றவங்க கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. தாய்மாரெல்லாம் தட்டுறாங்க. தாய்மார்களுக்காக நான் ஆட முடியும். சரி நாங்களாம் ஆடி பாடி நாங்க பறவை வெட்டுவோம். நீ ஆடுவியா? நல்லா ஆடுவேன். அப்படியா? சரி பாப்போம். அடவு கட்டி ஆடணும். பறவையை விரட்டிக்கிட்டே ஆடுவோம். ஆமாமா சரியா? ஆமாமா. ஆளோளம் 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 அழகன பச்சிகளே ஆளோளம். ஓ ஆளோளம் 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 அழகன பச்சிகளே ஆளோளம். மனதிலே வட்டமிட்டு வந்து சேரும், வட்டமிட்டு வந்து சேரும். வண்ண வண்ண பறவைகள் பிடிவாடும், வண்ண வண்ண பறவைகள் பிடிவாடும். கல்லாட்டப்பா. அப்புறம் அந்த பிள்ளை பக்கத்துமே நீங்க ஆடிக்கிட்டு ஏன் பக்கம் ஆடணும்ல? சொல்ற கேளுங்கம்மா. உன் பக்கத்துல நான் சொல்ல மாட்டேன். ஏம்மா? ஏய் நீ பொம்பளை மாதிரியே இல்ல. போங்கம்மா. எங்க எனக்கு சந்தேகமா இருக்கு. 4 பேர்கிட்ட கேளுங்க யாரு பேர் அழகா இருக்காங்க. ஏத்தா யார்கிட்ட அழகா இருக்கா சொல்லுங்க. நான் தானே அழகா இருக்கேன். உண்மையில ஏதோ ஒரு பாசமா இருக்காரு. உனக்கு நெஞ்செல்லாம் முடி இருக்கு பாரு. நெஞ்சு மட்டும் இல்ல, உனக்கு உடம்பெல்லாம் இருக்கு. அது தெய்வ கோளாறுமா. தெய்வ கோளாறு. ஆனா முதல்ல தெய்வ கோளாறுனால இப்படி முடி இருக்கிறத நான் இங்கதான் பாத்திருக்கேன். ஆமாமா. பெரிய கதை இருக்கு, அப்புறம் பாத்துக்கோ. பெரிய கதை அப்ப வேணாம். உன் தலையை அலக்க எடுத்து வேற எங்காவது வச்சாதான் பொருந்தும். இதுக்கு பொருந்தல. அப்படியும் பொருந்தாது. மனத்திலே வட்டமிட்டு வந்து
வந்துக்கிறேம்மா. வா. இது என்ன இடம்? இது வந்து வேலுமணி சாரல். யாரெல்லாம் வருவாங்க? தப்ப முனிவருக்கு யாரும் வருவாங்க. மரியாதை கொடுத்து என்ன கொடுங்க சரியா? சரிங்கம்மா. ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் காவல் செய்வோம்மா. ஆளுகளும் சோ தனது சந்ததி விருத்து செய்ய தன் பரிணவத்தியமாக ஜனகர் ஜனகர் சனாதனர் சனத்குமார் என்று சொல்லக்கூடிய நால்வர் படைத்தார். இந்த நால்வரும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று ஜனகாதி முனிவர்களாக சென்று விட்டார்கள். மறுபடியும் தனக்கு சந்ததியில் என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார் என் தந்தை. என் உடலில் இருந்து பலர் தோன்றார்கள். எப்படி என்றால் மடியின் நாதகனான் ஆத்மாவிருதும் பிரிவுதற்குள்ளும் புலவர் நாவலிருந்தும் புலஸ்தரி காதிலிருந்தும் அங்கிரச முகத்திலிருந்தும் அத்திரி எண்ணிலிருந்தும் மனுஷ மனத்திலிருந்தும் கிருதுக்கு எழுதும் தோற்றுவிக்கப்பட்டார். பிறகு இவர்கள் அழைத்து இல்லற தலைவரை சொன்னார் என் தந்தை. என் தந்தை சுழைக்கட்டு 9 பேர் இல்லற வளவை நாடி சென்று விட்டார்கள். இதில் நான் ஒருவன் மாத்திரம்
என் தந்தை சொல்லை வெறுத்து மறுத்தேன் வாழ்க்கையை. இதனால் என் தந்தைக்கு சாபமிட்டார். எப்படி என்றால், எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் வாழ்வாய் என்று சபித்தார். அதன் காரணமாக கந்தர்வராஜன் மகனாக பிறந்து சித்திர ரதம் புத்திராகப்பட்ட 52 பெண்களை திருமணம் முடித்தேன். அதில் ஒரு பெண்ணை காப்பு என்ற செயலாகவும் 51 பேர் உலகத்திற்கு அச்சர்களாக கொடுத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்ல ஒரு பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். பிறகு ஒரு நாளைக்கு ஒரு இடம் நெங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யக்கூடிய ஒரு சார்ந்து கொண்டு உலகம் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தம் சென்று தசவதாரம் சொல்லக்கூடிய 10 அவதாரத்துக்குரிய சிரமன் நாராயணன் வணங்கி மகாலட்சுமியும் சுபத்திரை சத்தியமணியை காணகத்தை அடைந்து விட்டேன். இக்காணகமோ கண்ணுக்கு விருந்தளிக்கும் காட்சியாக தோன்றுகிறது. இங்கே கண்ணப்பெருமான் குடிகொண்டிருக்கார். இருந்தாலும் இக்கதைக்கும் கழகத்திற்கும் முழு முதற்கடவுளான ஆணுமுகத்தினை இந்த இடத்தினை மூசிகளாக அந்த மகாபுரம் நாகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு நாம் கதைக்கு செல்லலாம். நாராயணா முழு முதற்கடவுள் நாகப்பெருமான் ஏன் அந்தவரை வணங்க வேண்டும்? எத்தனை தெய்வங்கள் இருக்கின்ற பொழுது முதல் கடவுள் முருகப்பெருமான் விதமாக இருந்துட்டாலும் விநாயகப் பெருமானவே முழு முதற்கடவுள் என்று சொல்கின்றார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே முதலில் தோன்றியவள் யார் என்று பார்க்கின்ற பொழுது நெருப்பு அம்சமாக ஆதிவராசக்தி தான் முதலில் ஒளியாக தோற்றுவிக்கப்பட்டவள். அப்படி ஒளியாக தோன்றிய ஆதிவராசக்தி இந்த உலகத்தை படைக்க வேண்டும், இந்த உலகத்தை உற்பத்தி செய்ய வேண்டும், அதற்கு ஒரு துணை வேண்டும் என்பதற்காக முதலில் ஒருவர் தோற்றுவிக்கின்ற பொழுது அப்படி தோன்றி உருவாக்கப்பட்டவர்களான விநாயகப் பெருமான். அதனுடைய விநாயகப் பெருமான் ஆதிவராசத்தை கண்டவுடனே தாயே என்று சொன்னதனால் தனக்கு மகனாக ஏற்றுக்கொண்டாள். அடுத்து யாரை தோற்றுவித்தாள் என்று சொன்னால் மகாவிஷ்ணுவாக பெருமாளை தோற்றுவிக்க விட்டார். அதனுடைய மகாவிஷ்ணு ஆதிவராசத்தை கண்டவுடனே தங்கை என்று சொன்னதனால் தனக்கு அண்ணனாக ஏற்றுக்கொண்டாள். மூன்றாவது முறையாக சிவபெருமான வரைக்கின்ற பொழுது சிவபெருமான் தான் ஆதிவராசத்தை கண்ட உடனே மோகத்தின் மூலமாக பெண்ணே என்று சொல்லி அழைத்த ஒரு காரணத்தினால் அன்னவர் துணை கொண்டு இந்த உலகத்தை படைப்பதற்கு முதல் விதமாக தோற்றுவிக்கப்பட்டது விநாயகப் பெருமானை வைத்துதான் தொடங்க வேண்டும். ஏன்னா ஆதியிலே நடந்த போர் பல விதமான போர் நடந்திருக்கு. 18 வருடம் போர், தேவ அசுரர்கள் நடந்த ஒரு போர் 18 மாதம் நடந்தது. 18 மாத போர் யார் யாருக்கு நடந்தது அப்படின்னா ராமாயணத்திலே ராமனுக்கும் ராமணேஸ்வரர் நடந்த போர். 18 வாரம் நடந்தது. முருகப்பெருமானுக்கு சூரபதுமனுக்கு நடந்தது. 18 நாள் போர் யாருக்கு அப்படின்னா அது பஞ்சபாண்டவருக்கு கௌரவர்களுக்கு நடக்கப்பட்ட போர். 18 நாளிகை யாருக்கு நடந்தது அப்படின்னா சேரன் செங்குட்டுமனுக்கு கனகவிஜி நடந்த போர். இப்ப நாட்டுக்குள்ள பல விதமான அக்கப்போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அவன் இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது பல போர். ஆக அப்படிலாம் இருந்துட்டாலும் இவ்விடத்திலே இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது அசுரருக்கும் தேவர் நடந்த போர்ல அசுரர்கள் இருந்து வெல்ல முடியவில்லை. அப்ப ஏன் என்ன காரணம் அது வாக்குகின்ற பொழுது விநாயகப் பெருமானை வணங்காம சென்று விட்டார்கள் தெய்வங்களே, தேவாதி தேவர்களே. அப்ப விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும். அப்பதான் விநாயகப் பெருமான் நீங்க என்ன வணங்கா நீங்க எந்த போர்லையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னாரு. ஆக இந்த இடத்துல ஜெயிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா ஆதி சிவன் அம்சம் கொண்ட ஒரு பொருளை கொண்டு வந்து எனக்கு அபிஷேகமா நடத்து, பிறகு போர் நடத்து அப்படின்னாரு. அப்ப ஆதி சிவன் அம்சமாக கொண்ட பொருள் எது அப்படின்னா அதுதான் தேங்காய். இந்த தேங்காயை கோயிலுக்கு கொண்டு சென்ற பொழுது எவ்வளவு மட்டை தேங்காய் இருந்தாலும் உரிச்சு மேல கொஞ்சம் முடி வச்சிருப்பாங்க. அந்த தேங்காயில 3 கண்கள் இருக்கும், அதுக்குள்ள தண்ணியும் இருக்கும். இந்த முடி இருப்பது சிவனுடைய ஜடாமுகத்துக்கு அர்த்தம். அந்த 3 கண்கள் இருக்கு சிவபெருமானோட 3 கண்களுடைய அர்த்தம். உடைத்தால் தண்ணி வருது அப்படின்னா அது கங்கை நீருக்கு சமமானது. அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு சம்பந்தப்பட்ட தேங்காயை உடைத்துதான் விநாயகப் பெருமான் வணங்கி போர்ல வெற்றி அடைந்தார்கள். அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம கழகத்தோடு அழைக்கணும்னா அந்த விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நட்பொருள் குவிதல் வேண்டின் நலவெல்லாம் பருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்தில் இருக்க சென்று பொற்பதம் பணிந்து வாரில் பொய்கள் கண்ட உண்மை அஞ்சகத்தை ஆணிமுகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சந்தலம் என்பது கொஞ்சம் வெள்ளை வாழ்வில் உயர்த்திவிடு ஆணிமுகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சந்தலம் என்பது கொஞ்சம் வெள்ளை வாழ்வில் உயர்த்திவிடு கணபதி
மந்திர சொல்லுக்கு மந்திர வில்லுக்கு மறை வந்தவன் தானே நல்ல கல்வியதையும் எங்கு நிறைந்திட காட்சிகள் தருவானே சாலைகள் எங்கும் ஏழைகள் எங்கும் இடத்தில் வசிப்பானே எங்கும் ஏழைகள் எங்கும் இடத்தில் வசிப்பானே செல்வதை எளியவர் யாவர் படைக்கும் வல்லவர் சுபானே அஞ்சேரத்தை அறிமுகத்தை நெஞ்சில் நிறுத்தினே ஒரு சந்தனம் என்பது பஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்தினே எழுத்துக்களெல்லாம் தலைவன் அவன்தானே ஆனந்தமயமாய் உள்ளவரை பேசப்பட்டு போவானே எழுத்துக்களெல்லாம் தலைவன் அவன்தானே ஆனந்தமயமாய் உள்ளவரை பேசப்பட்டு போவானே எலிசனானகன் வென்றாலும் உணவந்தவன்தானே எலிசனானகன் வென்றாலும் உணவந்தவன்தானே இன்றவர் நெஞ்சம் முழுத்திட உலகம் தாய் தந்தை என்றானே அஞ்சேரத்தை அறிமுகத்தை உள்ள துணர்ச்சி நன்றி இருக்கிறது குருஜி இங்க நல்ல பெருமான் குறிக்கொண்டிருக்கார் பெருமைகள் ஆயிரம் நாப்பு கொண்டு ஆட்சி சென்றாலையும் சொல்ல முடியாது குறுநிலவல முருகன் முல்லைக்கு விஷ்ணு நெய்தற்கந்திரன் மருத்துவ சிவன் பாலைக்கு துர்க்கை இப்படி பல கடவுள் இருந்துட்டாலும் கண்ட கடவுளே சிறந்த கடவுள் குறவர் காணவர் குன்றவர் இருவலர் எயிட்டர் குரத்தி கொடிச்சி பிறப்பட்டவர்களுக்கெல்லாம் அறம் அகம் பொருள் இன்பம் வீடு அனைத்து நல்கும் நன்றாதனை வணங்கி அவரோடு இணங்கி இவ்விடத்தில் வந்துவிட்டால் இவ்விடத்தை வார்க்கின்றவர்கள் என்ன ஒரு தன்மைகள் தெரியுதென்றால் உலகத்தில் எத்தனை விதமான ஜாதி மதங்கள் இருந்துட்டாலும் அனைவரும் ஒரு தாய் மக்கள் ஒரு தேசத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடோடு இந்த உலக மக்கள் அனைவருமே வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் சமமென்ற ஒரு நிலையை பெற்றிருந்தாலும் இவ்வுலகத்தை படைத்தவன் இறைவனாகப்பட்டவன் அப்பேற்பட்ட இறைவன் படைத்த இந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்களும் சரி மனிதர்களும் சரி இறைவன் மனிதர்களை படைத்து வாழ வைக்கிற தன்மையை கொடுத்திருந்தாலும் மனிதனாகப்பட்டவனோ தன்னை படைத்த இறைவனை சிலையில் வடித்து அந்த சிலையில் தெய்வத்தை வாழ வைக்கிற தன்மை கொடுத்திருக்கின்ற தருணத்தை பார்க்கின்ற பொழுது நாள்றையில இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகின்றான் அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகின்றான் அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான்
மகாதேவனாகப்பட்டவன் பக்கத்துல அடி அள்ளி இலை வேணும். அங்கிருந்து பார்க்கும் போது இது அங்கே இருக்கும் அப்படி இருக்கின்றது. என்ன இப்பயே பாய சுட்டுட்டு ஆத்தாமர்களா என்னவா இது சரி. ஆகியிருந்தால் இடத்திலே திரிலோகம் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்வதை தொழிலாக மேற்கொண்டவர் விடுவன். ஏன்னா எல்லோருக்குமே வேலை என்பது நிச்சயமாக உண்டு. அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கின்றது கிளம்பி விட்டார்கள். வேலை இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. ஏன்னா மும்மூர்த்தியில் முதல் மூர்த்தி சிவபெருமான். அவருடைய சிவபெருமானுக்கு என்ன வேலை அப்படின்னா அழிக்கக்கூடிய வேலை. எதை என்றால் அநியாயங்கள் அகம்பாவங்கள் அக்கிரமங்கள் அழிக்கிற வேலை சிவபெருமானோட வேலை. அதே மாதிரி என் தந்தை பிரம்மாவுக்கு என்ன வேலை அப்படின்னா அனைத்து உயிரினங்களையும் படைப்பது அவருடைய வேலை. நாட்டில் என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, எத்தனை கொரோனா அமுக்கிறேன் போட்டு பல விதமான நோய் நொடிகள் வந்தாலும் அவருடைய வேலை என்ன? உற்பத்தி செய்வது, படைப்பது. ஆக அவர்களே அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் எத்தனை உயிரினங்களை படைத்தாலும் அத்தனை உயிரினங்களையும் காத்து ரட்சிக்கூடியவர்தான் என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்டவருடைய வேலை. காக்கக்கூடிய வேலை அவருடைய வேலை. அதே மாதிரி அலைமகள், மலைமகள், கலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியருக்கு வேலை உண்டு. இதில் ஆதிபராசக்தி அபிராமிக்கு என்ன வேலை அப்படின்னா வீரத்தை தரக்கூடிய வேலை. அதே மாதிரி என் பாட்டி மகாலட்சுமி யோகலட்சுமிக்கு என்ன வேலை? செல்வங்கள் அள்ளி தரக்கூடிய வேலை. மறக்க முடியுமா? அதே மாதிரி இவ்விடத்திலே கல்விக்கு அதிபதியாகப்பட்டவர்கள் என் தாய் சரஸ்வதி கலைமகளுடைய வேலை என்ன அப்படின்னா அனைவருக்குமே கல்வி என்று அறிவை போதிப்பது அவருடைய வேலை. இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு. வேலையில் ஆதக்கள் யாரும் கிடையாது. உங்களை எடுத்துக்கங்க. அற்புதமாக 6 மணி மிசத்துக் கொண்டுடைய அன்பு மைத்துனர் மாந்தோப்பிலிருந்து வருகை இருந்தபடி செந்தில் முருகன் அவர்கள் சிறப்பான முறையில் பல வாக்கில் செத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா இந்த இடத்துல வாசிக்கூடிய 6 மணி வாசிக்கணும் சும்மா கிடையாது. ஒரே ஆளு 3 விதமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணு, அங்கே காலாலும் மிதிக்கணும். பெல்லோஸ் என்பது சொல்றாங்க, மிதிச்சாதான் அங்க காத்து வரும். அப்புறம் நடிகர் என்ன பாட்டு பாடணும் அந்த பாட்டுக்கு தகுந்த ராகங்களையும் சுதியும் காட்டு கையால வாசிக்கணும். அப்புறம் நடிகர் யார என்ன பாட்டு பாடுறாலும் சரி, ஆமா பெண்கள் பாடுறாலும் சரி, ஆண்கள் பாடுறாங்க, அவங்களுக்கு சுதி என்ன சுதியில பாடுறாங்களோ அதே சுதியில தன்னுடைய குரலை வளப்படுத்தி பாடணும். ஆக 3 விதமான வேலை பின்பாட்டு பாடுற வேலை. ஒண்ணு காலால ஒரு வேலை, கையால ஒரு வேலை, வாயால ஒரு வேலை. என் மாமி எம்பிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லி கொடுத்தது மாப்பிள்ள இல்ல உங்களுக்கு தெரியாமவா? அப்படிப்பட்ட வேலை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இங்க மிருதங்க தெரிவித்துக் கொண்டிருக்கூடிய நந்தீஸ்வரன் பகவான் இருக்கக்கூடிய அற்புதமான மிருதங்க வித்வான் அன்பு தம்பி அவர்கள், சிவா அவர்கள் பல விதமான நடைச்சொல்லை சிறப்பான முறையில் இசைத்துக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இங்க பல விதமான வாத்தியங்களை இசைத்துக் கொண்டிருக்கூடிய ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு தம்பி சத்தியவான் அவர்கள் பல விதமான இசைக்கருவிகளை வைத்து பல விதமாக இசைத்துக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி 2 இரும்பு தாளத்தை வைத்துக் கொண்டு சப்த தாளத்தை இசைத்துக் கொண்ட கருப்புராட்சி அவர்கள், ஆமா மன்னத்திரையனமா அவர்கள் தான். இப்படி எல்லாருக்கும் வேலை இருப்பவர்கள் இங்க அற்புதமான ஒளிபரிக்கு பாரதி, திருப்பத்தூரை சேர்ந்த பாரதி அவர்கள் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை பார்க்கிற மாதிரி நானும் ஒரு வேலை பார்க்கலாம்னு வந்திருக்கேன். நீங்க என்ன வேலை பார்க்க போறீங்க? நீங்களும் வேலை பார்க்கும் போது நான் வேலை பார்க்க கூடாதா? என்ன வேலை அப்படின்னா கலகம் செய்வது என் தொழில். அப்பேற்பட்ட என்ன வாயை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எப்பேற்பட்ட இங்க என்ன சிரமத்துல என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, ஒரு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரியா? ஆக கலகம் நற்கலகம், துர்கலகம் கிடையாது. நல்விதமான ஒரு கலகத்தை கலகம் செய்வது அப்பேற்பட்ட நற்கலத்தை இடத்தில் தொடங்க வேண்டும் அப்படின்னா என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்ட அந்த கண்டபெருமானை வணங்க வேண்டும் என்ற காரணத்தினாலே பன்னீர் மலர் சொருகி மேகங்கே எங்கள் வரந்தாமல் மையலை பாருங்கள். பன்னீர் மலர் சொருகி மேகங்கே எங்கள் வரந்தாமல் மையலை பாருங்கள். கோடி தந்தர் ராகங்களே, கோடி தந்தர் ராகங்களே, ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே, உள்ளா குழல் கொடுத்த ஊயல்களே, எங்கள் ஒரு சோதரன் புகழ் பாடுங்களே. அவன்
படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். கொடுத்த ஒரு சோதனை பாடுகிறே பண்டாடும் பெருமாள் மகாபுஷனாகப்பட்ட அந்த விண்ணப்பெருமாட்டை ஒருத்தர் வந்து விட்டால் துரியோகம் செஞ்சார ஜெயித்து வரக்கூடிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்வது தொழிலாக மேற்கொண்டிருந்தாலும் கலகத்திற்கான வழி இதுவரை ஒன்றுமே கிடைக்கவில்லை. எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்பது எந்த அளவு இருக்கின்ற பொழுது கலகத்திற்கு வழி கிடைக்காமல் இவரம் போய்விடாது. ஆக இவரத்தை பார்க்கின்ற பொழுது எப்பேற்படும் அற்புதமான நிலம் குறிஞ்சி நிலம். அப்படி பார்க்கின்ற பொழுது பறவையினங்கள் ஆடுவதும் மயிலினங்கள் ஆடுவதும் அப்புறம் இயற்கை வனத்தை இந்த நந்த வனத்தை இந்த அற்புதமான குறிஞ்சி நிலத்திலே சங்கீத மேகமாக பார்க்கின்ற பொழுது சங்கீத மேகம் தென் சிந்தும் நேரம் ஆகாய பூக்கள் தூவும் காலம் நாளை எண்ணீதலே என்றும் போலாகுமே நாளை எண்ணீதலே என்றும் போலாகுமே என்னும் வீணாயே என் வாழ்விலே சங்கீத மேகம் தென் சிந்தும் நேரம் ஆகாய பூக்கள் தூவும் தூரமே மாறுங்கால் கொண்டமே ஜீவ சுமராஜ நதியில் நீந்திவார் தூரமே மாறுங்கால் கொண்டமே ஜீவ சுமராஜ நீந்திவார் இந்த தேகம் அறிந்தாலும் இசையாய் வரவே இந்த தேகம் அறிந்தாலும் இசையாய் வரவே இந்த பூலகத்தில் உயிர் வாழ்வதற்கு அனைத்து உயிரினு வாழ்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதே இந்த பஞ்சபூதங்கள். பஞ்சபூதம் என்று சொன்னால் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று சொல்லுடைய பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் ஒண்ணு இல்லை என்றால் எந்த உயிரினமும் வாழ முடியாது. அப்பேற்பட்ட பஞ்சபூதங்கள் நிறைந்திருந்த உயிரினத்திலே பலவித விஷயங்கள் இருந்துவிட்டாலும் விவசாயம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இன்றைய இருந்த காலகட்டத்தில் விவசாயம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து கொண்டிருக்கின்றது.
காரணம் என்ன பண்ணி விவசாயம் பார்க்கறதுக்கு கூலி வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் வர மாட்டேங்கிறாங்க. பூராமே அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படியா? எல்லாரும் என்னபடி அரசாங்க வேலை சம்பளம் வருது. 8வது படிச்சிருந்தாலும் அவரும் அரசாங்க வேலை செஞ்சுடுறாரு. பார்க்கிற எல்லாருமே அரசாங்க வேலையே நாடிக்கிட்டு போய்கிட்டே இருந்தா விவசாயத்தை பார்க்க ஆள் இருக்காது. விவசாயம் இல்லைனாக்க சோத்துக்கு என்ன பண்றது? விவசாயம் குறைந்து கொண்டே வருகின்றது. என்ன அதுலயும் பார்க்க போன கிராமத்துல அதிகமா தாய்மார் ஊரை 100 நாள் வேலைக்கு போயிடுறாங்க. இந்த 100 நாள் வேலைக்கு போனதுல இருந்து கூலி வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் வருவது கிடையாது. ஒரு விவசாயி ஒரு நாற்றாங்காலில நெல்லை பாவி வச்சு விட்டு அதை பறிச்சு இன்னொரு வயல நட்டு வச்சாதான் விளைச்சலை கொடுங்க. அதை பறிக்கிறதுக்கு இந்த மாதிரி வாங்கம்மா இன்னைக்கு நாத்து நாடனும் களை எடுக்க வாங்கம்மான்னு கூப்பிட்டா எந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு 100 நாள் வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டுதே நான் வருவோம்னு சொல்லுவாங்க. நாத்தாங்கல்ல பாவி வச்சு நடுற நெல்லுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் கணக்கு இருக்கு. 20 நாள் 21 நாள்ல அந்த நாத்தாங்கல்ல இருந்து பறிச்சு இன்னொரு வயல நட்டு வச்சா அது நல்ல விளைச்சலை கொடுங்க. முத்தி வச்சுனா அது விளைச்சல் கொடுக்குமா? ஆனா வராது. அவங்க ஒரு வாரம் கழிச்சு வர்றவங்க 10 நாளைக்கு மேலாகி போயிடும். என்ன இது 9 மணிக்கு போயிட்டு 4 மணி வரையும் நடக்கலாம். அதே சம்பளம் இதுல 1/2 மணி நேரம் வேலை பார்த்தா ஆமா, ஏன் அதான் தவறே கிடையாது. அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே உண்மையா வேலை பார்க்குறாங்களா? எத்தனையோ லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க, வீட்டில் படுத்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கான். ஆமா, நம்ம ஆளுக்கு போய் சத்த கம்மாக்கரையில் வேலை சத்தனை படுத்துருந்து வரல தவறே கிடையாது. வேலை குறைவு கொஞ்ச நேரம் வேலை ஆக்குறது தவறே கிடையாது. அதெல்லாம் சரித்தான். இருந்துட்டாலும் நம்ம பகுதியில நம்ம சொந்த பக்கத்தை வயலை வச்சுக்கிட்டு நாத்த நட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட இடத்துல வந்து நடுறதுக்கு வந்தாகணும். ஆனா அது அப்படி கிடையாது. அந்த குறிப்பிட்ட என்னைக்கு வேலை கொடுக்குறோம் அன்னைக்கு போய் அங்க வேலை பார்த்தாத்தே அங்க கணக்குல பணம் ஏறும், இல்லைன்னா ஏறாது. ஆகே சரி, ஒரு 10-15 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த நாத்தை நட்டு வச்சுட்டாலும் அதை நல்லபடியா தலைஞ்சு வர்றதுக்கு உரத்தை அள்ளி இறைச்சு ஒரு அளவுக்கு விளைய வச்சிருவாங்க. விளைஞ்சதுக்கு அப்புறம் கருதற்க வாங்கினா அதுக்குன்னு வர்றாங்களா? அதுக்கு வர மாட்டாங்க. இப்ப அதுக்கு எந்திரம் வந்துருச்சு. இயந்திரம், அந்த இயந்திர வண்டிக்காரரை கூட்டம்னா நான் தெற்கு திசையில அறுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் 2 நாள் முருங்க வந்துடுறேன்னு சொல்லுவாரு. 2 நாள்ல வர்றேன்னு சொன்ன அந்த இயந்திரத்தின் வண்டிக்காரரு 2 வாரம் கழிச்சுட்டு வருவாரு. அதுக்குள்ள அந்த கதிர் என்னாகும், பாதி குருவி மிஞ்சிடும், பாதி எரிந்துட்டு போயிடும், மிச்சம் மீதி உதிர்ந்து கீழே உதிர்ந்து போயிடும். ஆமா, அப்புறம் அறுத்து பார்க்கும்போது ஒண்ணும் இருக்காது. அப்பதான் பார்ப்பேன் உழுதமை கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சதுல இதை எதுக்கு நான் கட்டி அழுதுகிட்டு தெரியணும். பேசாம ஏதாவது தென்னங்கண்டு புளியங்கண்டு மாங்கண்டையில வச்சு விட்டுருவான். அப்படி இல்லையா கல்ல உண்டி விலை நிலமா வித்துக்கிட்டு போயிருந்தா ஏழைக்கு ஆள் வராம இதற்கு நம்ம கட்டி அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு விவசாயி பாக்குற எல்லாரும் இப்படி போயிட்டாங்கன்னா இப்ப சொல்லுங்க சாப்பாட்டுக்கு என்ன எப்படி மாத்துறதே? அதுல ஒண்ணு ஆட்சேபனை இல்ல. ரொம்ப ஏமாத்துறாங்க ஒரு விஷயத்துல. மாத்திரைனா பசிக்கிற நேரம் ஒரு மாத்திரை, காலையில ஒரு மாத்திரை, மதியம் ஒரு மாத்திரை, இரவு ஒரு மாத்திரை, 3 மாத்திரையில வேலையை முடிச்சுக்கலாம். எதுக்கே மாத்திரை விட்டுக்கிற பெண்ணுமே பசிக்கிறதுக்கு மாத்திரைங்கிற அளவுக்கு நாட்டோட போக்கு போய்கிட்டு இருக்கிறது. அப்பேற்படி விவசாயம் அப்படியெல்லாம் குறைந்து விடக்கூடாது. விவசாயம் என்பது தமிழகத்தின் முதுகெலும்பு. அப்பேற்படி விவசாயத்தை நிலைத்து நிறுத்தி காக்க வேண்டும் என்பதற்காக நல்ல நல்ல நிலம் பார்த்து விதைச்சாத்தே நல்லா இருக்கும். காண்டி நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நாமும் விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலமாத்து
ஓர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை வளர்த்து ஸ்ரீமலர் ரத்தினமும் ஸ்நேகமதை வளர்த்து பற்று தீரு நாட்டினிலே பற்று தன்னை விதைக்கணும் பற்றிதனை விதைத்துவிட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும் ஆதி போன்ற எண்ணமும் தார் போன்ற வெள்ளமும் மாதம் போன்ற பொதுநலமும் குன்று போன்ற கொள்கையும் குறைவில்லாத வாழ்வும் முறிந்து கொண்ட நெஞ்சமும் மேற்சோட இணைச்சும் திறந்த தரமும் உலவல்ல கோட்பாடும் குடிகள் விரும்பும் முருகமே பற்றி இன்னும் ஞானம் புக்தி தெளிவு அமைதி அகிம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லக்கூடிய 16 குணங்களும் சிறந்த நடத்தி வந்தவுடன் என்னைக்கு அறியாமல் இங்கு யார் இருக்கின்றார்கள் என்று சுற்றி பார்க்கலாமே. அற்புதமான ஒரு காரணம். இந்த காரணத்தை கேட்டவுடன் நீங்க உள்ளவருக்கு எல்லோருக்குமே பிறக்க அற்புதமான ஒரு ஞானம். இவரத்தில் வெள்ளி என்ற பெண்மணி சிறப்பானபடி ஆலோலம் செய்கின்ற கானம் பாடி வரவேற்றி கொண்டிருக்கிறார். எதற்காக? கந்தராகப்பட்ட முருகப்பெருமான அடைய வேண்டும் என்பதற்காக. நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வள்ளி காவலுக்கு வந்த பெண்மணி என்று. வந்தது காவலுக்கு கிடையாது, காதலுக்கு. யாரை நினைத்து காதலித்துக் கொண்டிருக்கின்றார்? யாரை நினைத்து? கண்ட கடவுளா? நல்லா போச்சா? கண்ட கடவுள் முருகப்பெருமான் படையப்பாவை நினைத்து காதல் செய்து கொண்டிருக்கிறார். எங்களாவா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? படையப்பன் யாரு? படையப்பனா முருகக்கடவுள். ஆறு படையப்பன். யார் படையப்பன் போகின்றது? யாரோட படையப்பனே கிடையாது. இதுவரைக்கும் 5 படை வீடு ஒன்று. இந்த வள்ளிய திருமணம் முடிக்க 6வது படை வீடு உருவாக போகின்றது. படையப்பனா அந்த முருகக்கடவுள் நினைத்து இந்த இடத்துல இந்த பெருமையாகப்பட்டவள் ஆலோலம் செய்கின்ற கானம் பாடி பறவை விரட்டி கொன்ற ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது ஹலோ என்னப்பா அதுக்கு ஏத மாட்டேன், வேற பாட்டு பாடுறேன். அதுக்கு ஏத விட்டு பாடுற மாட்டேன், வாடக்கூடாது. உடப்பம்பட்டியை சேர்ந்த கார்த்திக் ராஜா, உடப்பம்பட்டி அன்பு மாப்பிள்ளை நாரதர் அவருடைய பங்காளி அன்புலம் கொண்ட அவர் மாப்பிள்ளை இவரது மாப்பிள்ளை அன்பு படித்து பெருமை சேர்த்தருடைய அன்புலம் கொண்ட அன்பு உள்ளத்தில் என் சார்பாக எங்களுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 கிடந்த வணக்கம். அப்புறம் சொல்றோம். உந்தன் கூட்டில் இருந்து வெளியில் வந்து பாடு கேட்டு அதைத்தான் கேட்டு மெல்ல விரும்பும் எனது தாயின் பழைய நினைவு. மயிலே மயிலால் மயிலே வண்ண சிறைகள் விரித்த அழகு நடனம் மாடு பார்த்து அதைத்தான் பார்த்து மெல்ல திரும்பும் எனது தாயின் பழைய நினைவு. பாட்டு எச பாட்டு கேட்டு இத கேட்டு சிறை கதவினை திறந்து கொண்டு சிரிக்கிளி என வெளியே வா. இந்த செந்தமிழ் செல்வனுங்கு நல்ல இசையொன்று படித்தேன் வா. ஆவாரமுமே நிவா பாட்டு எச பாட்டு அப்பா கேட்டு இத கேட்டு யாரோ சொன்னாங்க என்னன்னு ஒரு வள்ளி பொண்ணு இங்கு வந்து நின்னதுன்னு. நிஜமா 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 நிஜந்தா வந்தது நிஜந்தா. இந்த ஊரே சொன்னாங்க என்னன்னு ஒரு ஜல்லிக்கட்டு கார வந்து முட்டுதுன்னு. நிஜமாது நிஜமா நிஜந்தாது நிஜந்தாம். வெட்டிக்கார நிறைய முட்டு வாங்கிட்டு போயிருக்கீங்க. சிந்தாமணி குயிலே சிந்தாரம்
சிந்தாமணி குயிலே வணக்கம் புது சிந்தாரம் பூமலே சிந்தாமணி குயிலே சிந்தாலும் பூமலே சிந்தாமணி குயிலே வணக்கம் புது சிந்தாரம் பூமலே மண்ண கலமாவரே மண்ண கலமாதடி மனம் ஒரு காதடி மயிலே மயிலே சிந்தாமணி குயிலே வணக்கம் புது சிந்தாரம் பூமலே. இப்படி மனசில் உதவாக கண்ணனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு இந்த பெண்மணியாகப்பட்டவர் 5 வயதில் அறியாத பருவத்திலிருந்தே முருகப்பெருமானவை நினைத்துக் கொண்டு இன்னிடத்தில் காவல் புரிந்து காதல் செய்து காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி கண்ணனாக காத்துக் கொண்டிருக்கிற அண்ணவரை பார்க்கின்ற பொழுது எவ்விதமான முறையிலே கந்தனிடத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த பெண்ணு வசிக்கூடிய இடம் குறிஞ்சி என்றாலும் மலை சார்ந்த இடம். மலை சார்ந்த இடம் என்றாலே எப்போதுமே குளிர்ச்சியாவே இருக்கக்கூடிய இடம். அப்பேற்பட்ட இடத்துல இந்த பெண்மணி வசித்து வருகின்றார் அப்படின்னா எப்பேற்பட்ட கருத்த பிள்ளைய கருவாச்சியா இருந்துட்டாலும் சரி இந்த இடத்துல பல நாட்கள் வசித்து விட்டால் சிவந்த மேனி அடைந்து விடுவாள். அதே மாதிரி வந்திருக்கூடிய வள்ளியும் சரி ஊட இருக்கிற புள்ளியும் சரி 2 அட்ட கருப்பு கருவாட்சிகள் இருந்துட்டால் இந்த இடத்துல அன்னவள் பார்க்கின்ற தருணத்திலே எப்பாவது மதமாக அப்படி சிவப்பானா அத்திப்பழம் மாதிரி லவாப்பழம் கணக்கா வந்து நின்றாளா? எப்படி லவாப்பழம் கருப்பாவா? அத்திப்பழம் பார்க்க சிவப்பா இருக்கு, அது சிவப்புன்னு சொல்ல முடியாது, மஞ்சள் கலந்த ஒரு நிறம். அதே மாதிரி லவாப்பழம் கருப்பாத்தான் இருக்கு, பழம் கருப்புத்தேன், அது கையில் எடுத்து நசுக்கி பாருங்க சிவப்பு அப்படி ஒட்டும். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்திருக்கூடிய வள்ளியோட நிறமும் கூட இருக்கிற தோழியோட நிறமும் கிழவிக்க பணம் கொடுத்தாலும் முருகப்பெருமான், நான் சிவபெருமான் குடும்பத்துக்கு பணம் கொடுத்தாலும் பணத்தை பத்தி பேசிக்கிட்டு ஏதோ அத்திப்பள்ள சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா ஒரு தேவலோக பொண்ணு மூலகம் வந்தால் முன்ன கண்டு திகப்பா சிகப்பா இந்த அத்தமக சிகப்பா ஒரு தேவலோக பொண்ணு வந்தால் இவளை கண்டு திகப்பா தேவம் வந்த வெண்ணிலவே மண்ணி வந்த பெண்ணிலவே எப்போது மாறவி எப்போது நம்பது சிகப்பா இந்த அள்ளி பொண்ணு சிகப்பா ஒரு கூட மூலம் வந்தால் திகப்பா
கிராமத்தில் இருக்கு சங்கதி சித்தனம் சிகப்பா இந்த வள்ளி பொண்ணு சிகப்பா ஒரு ஜீவனக பொண்ணு இந்தியா வந்தாலே இவளுக்கு பண ஊழையில் இருக்கு விருந்து சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா ஒரு உலக அப்படியெல்லாம் திகைக்கின்ற அளவுக்கு கண்ணெடுத்து பார்த்துக்கொண்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்க வேண்டும். அவரிடத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது என்பதை அறிய வேண்டும். ஆகிய இடத்திலே துன்பம் பிரசுரந்த முங்கை வந்தால் இதற்காக வந்தால் என்று பார்க்கின்ற பொழுது ஆதியில் அமர்ந்தபடி சுந்தரமணி இருவருமே திருமாவளவனுடைய கண்களை அவதரிக்கப்பட்டவர்கள். இவர்கள் அமர்ந்தபடி தெய்வந்திரம் வளர்க்கப்பட்டு தெய்வ யானை என்று வேறு பெற்று சூரபத்மன் அளித்து சுப்பிரமணிய கட்டவர்களுக்கு அனைவரும் முடி மதுரை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது சுந்தரமணி சுதந்திரமணியாக தினவனத்தில் காவல் கொடுத்து காத்துக் கொண்டிருக்க மண்டபலை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் திரிந்து உடம்பி வெவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஆடவன் யார் என்று சந்திப்போம். நாராயணா அங்கே வித்தியர்கள் யாரு?